இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினசரி சமையலில் நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி வந்து காராமணிக்காய் பட்டாணி வதக்கல் கறி. இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். காராமணி பட்டாணி வதக்கல் கறி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த காராமணிக்காய் 250 கிராம், வேக வைத்த பட்டாணி 50 கிராம், வறுத்த வேர்க்கடலை 1½ டேபிள் ஸ்பூன், உரித்த பூண்டு 2 பல்லு, சின்ன வெங்காயம் 3, வரமிளகாய் 3, உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை பொடி 1 டீஸ்பூன், கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, உருவிய கறிவேப்பிலை 1 ஆர்க்கு, எண்ணெய் தேவைப்படும் அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இது எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இப்போ நான் இங்கே வந்து இடிக்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து வறுத்த வேர்க்கடலை, அதோட ஒரு 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சிவப்பு மிளகாய், நான் வந்து இது பெடிக்கி சில்லிஸ் வச்சுருக்கேன், அதிகமாக காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 1-2 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் ஒன்றாவே போடலாங்க. விட்டு விட்டு ஏக்கி ஒரு கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் குத்தலமாக பவுடர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது. இது அந்த வெங்காயத்தினுடைய பூண்டினுடைய ஃப்ளேவரோட ஒரு நல்ல கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ இங்கே வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து கறிவேப்பிலை பொடி. இந்த வெறும் கறிவேப்பிலை பொடி இல்லைங்க, கருவேப்பிலையை வந்து நம்ம வெறும் வாணலியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்க நல்லா கிறிஸ்பாகிடும். இப்போ அதோடு வந்து வெள்ளரி விதை, தர்பூசணி விதை, நம்ம வீட்டில் வேறு என்ன ப்ரோட்டீன் ரிச்சாக நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துட்டு கொஞ்சம் விட்டு விட்டு ஏக்கிட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த பொரியலுக்கு வேணாலும் நீங்கள் கூடுதலாக சுவை மட்டும் இல்லை, கூடுதல் சத்துக்கள் பெறுறதுக்கு போடலாம். இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காராமணிக்காய், நீங்கள் வந்து பீன்ஸு, காராமணி, கேரட் இல்லை எது பொரியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நம்ம வந்து ஃபைனாக கட் பண்ணிவிட்டு, நம்ம கீழே வந்து பருப்பு வைக்கிறப்போ குக்கரில் மேல் தட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு இது வச்சிட்டிங்கனாக்க அது ஒரு 3 விசிலில் வெந்துடுங்க. அந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இதோட வந்து பட்டாணி வந்து ஒரு சுண்டல் வெரைட்டியை வந்து நம்ம எப்படியாவது வாரத்தில் 2 நாள் 3 நாள் சுண்டலாக பண்ணி சாப்பிட்றது ஒரு பழக்கமாக இருக்கிறப்போ அந்த சுண்டலையே வச்சு நம்ம வந்து இந்த பொரியலோடு சேர்த்து செய்கிறப்போ கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ இது வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சுண்டல் வெரைட்டி வேணாலும் போடலாங்க. இப்போ இந்த வாணலியில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க கொஞ்சமாக. இதோட முதல்ல நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். நான் ஒவ்வொரு தடையும் எதனால் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். எப்போவுமே நமக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணால் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதோட அடுத்து நான் சேர்க்க போகிறது கருவேப்பிலை. நான் வந்து பொடியும் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக இதை கிழிச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்குறப்போ வாசனையாகவும் இருக்கும், அதே நேரம் நம்மளுக்கு வந்து அது அப்படியே எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட வேக வச்சு வச்சுருக்கிற எந்த காய் நீங்கள் போடுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இது காராமணி காய், அதாவது பீன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காராமணி, பீன்ஸு அது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் நல்லா சிறந்திருக்கும். இதோட ஒரு காம்பினேஷன் கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ இதோட வந்து இந்த பட்டாணி சேர்த்துறேன். இது வேக வச்சது தான். ரெண்டுமே நல்லா சூடாகிற மாதிரி பண்ணணும். இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம், ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சா சத்துக்கள் வந்து குறைஞ்சி போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஜென்ரலாகவே கேட்குறாங்க. அப்படி கிடையாதுங்க. குக்கிங் அண்டர் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் முதல்ல இருந்து நம்ம செஞ்சிட்ருக்குறோம். பல நாடுகளில் இந்த குக்கிங் அண்டர் ப்ரெஷருங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறப்போ சத்துக்கள் வந்து எதுவும் வீணாகாது. அது வந்து அண்டர் ப்ரெஷர் சமைக்கிறப்ப அதில் இருக்க சத்துக்கள் அப்படியே இருக்கும். நம்ம தண்ணியில் வேக வச்சாலோ இல்லை ரொம்ப நேரம் வதக்குனாலோ அது வந்து காற்றின் மூலமாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அந்த அளவுக்கு சத்துக்கள் போகாது. இது பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேங்க. அதனால் வந்து அடுத்த அதாவது இதில் கடைசியாக உப்பு சேர்க்குறப்ப அது கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கணும். எப்போவுமே வந்து அயோடைஸ்டு சால்ட் சேர்க்குறப்போ கடைசியாக தான் சேர்க்கணுங்க, முதலையே சேர்க்கக்கூடாது. இல்லைன்னா இந்த அயோடின் வந்து எவாப்ரேட் ஆகிடும். இப்போ இதோட இந்த பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை பொடியில் உப்பு இருக்குது, அதோட இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி வதக்கல் கறி பொரியலுக்கெல்லாம் வந்து அதிகமாக உப்பு பிடிக்காதுங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். மிக சுவையான புரதச்சத்து மிகுந்த காராமணி பட்டாணி வதக்கல் கறி தயாராகிடுச்சுங்க. இதை வந்து பிளெயின் ரைஸில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இது தொட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லை குழம்பு சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ எப்படி வேணால் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். காராமணி பட்டாணி வதக்கல் கறி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு முதல்ல கடுகு சேர்த்து பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் அது சேர்த்த பிறகு வேக வச்ச காராமணிக்காய் சேர்த்துக்கணும். 2 நிமிஷம் வதக்கிய பிறகு அதோட பட்டாணி வேக வச்சு வடித்த பட்டாணி சேர்த்துக்கணும். ரெண்டையும் வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு கறிவேப்பிலை பொடிச்சு வச்சுருக்கிறத தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி அதையும் சேர்த்துட்டு கடைசியாக உப்பு சேர்த்துட்டு நல்லா சூடாகிற மாதிரி கலந்து இறக்குனீங்கன்னாக்க மிக சுவையான புரதச்சத்து மிகுந்த காராமணி பட்டாணி வதக்கல் கறி தயார். மிக சுவையான காராமணி பட்டாணி வதக்கல் கறி தயாராகிடுச்சிங்க. இது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து விரும்பியும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கும் கொடுங்க எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். புதுமை சமையல் அப்படின்னாலே யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி அதே நேரம் ஆரோக்கியம் தரும் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் புதுமையாக இருக்கிற மாதிரி ரெசிபீஸ் தான். இதுக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தருது. இந்த புதுமை சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்கட் சாலட் சாண்ட்விச். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு இப்போ சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். பிஸ்கட் சாலட் சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள்: கிராக்கர் பிஸ்கட் அல்லது உப்பு பிஸ்கட் தேவையான அளவு, கேரட் துருவல் விரும்பும் அளவு, 50 கிராம் பனீர் துருவியது, அரிந்த வெள்ளரிக்காய் விரும்பும் அளவு, மெலிதாக அரிந்த தக்காளி தேவைப்படும் அளவு, மயோனைஸ் சாஸ் தேவைப்படும் அளவு, சீஸ் சாஸ் சிறிதளவு, ஸ்வீட் சில்லி சாஸ் சிறிதளவு, மிளகுத்தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவையான அளவு. அதாவது பிஸ்கட் சாலட் சாண்ட்விச் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு சாலட் அப்படின்னாலே குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதான் அதை பிடிச்சவங்களும் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்கள பிடிக்கிற மாதிரி அவங்க விரும்புகிற மாதிரி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக தான் இதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. இந்த பன்னீரை வந்து நல்ல மெல்லிசாக துருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதோட கேரட் இதுவும் நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ரொம்ப கொஞ்சமாக போடுறேங்க. இதோட காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள். நான் இங்கே வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்வீட் சில்லி சாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஸ்வீட் சில்லி சாஸ் கிடைச்சா அதை போடுங்க, இல்லைன்னா ரெகுலர் டொமேட்டோ சாஸ் போட்டாலும் நல்லா இருக்குங்க. இது நம்மளுக்கு தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு இனிப்பும் காரமாக சேர்ந்து ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும். இதோட மயோனைஸ் சாஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து கடைகளில் வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்குதுங்க. இந்த மயோனைஸ் சாஸ் நம்ம வீட்லேயும் செய்யலாம். இது வந்து எக்லெஸ் மயோனைஸ் சாஸு. இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். பொதுவாக சாலட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா மயோனைஸ் போடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரோட்டீன் கிடைக்குது, நமக்கு விட்டமின் ஏ கிடைக்கும். இதோட வந்து நம்ம இதெல்லாம் சேர்க்குறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். காரம் அதிகம் போடலைங்க. அந்த சில்லி சாஸ் அப்படிங்கிறப்ப வந்து ஸ்வீட் சில்லி சாஸுங்கிறப்ப இனிப்பும் இருக்கும், அதில் காரமும் இருக்கும். அதனால் தனியாக காரம் வந்து பெப்பர் பவுடர் ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்கேன். நம்ம இந்த மாதிரி வந்து ஒன்று கலவையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு. இது வந்து அதிகமாக இனிப்பு இருக்காது, அதே நேரம் வந்து இதில் வந்து ஃபைபர் இருக்குங்க. இதுக்கு வந்து கிராக்கர் பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எப்போயாவது பசிக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு நான் சொல்லிட்டு அதிக ஸ்வீட் இல்லாமல் அதிக கொழுப்பு இல்லாமல் இருக்கிற பிஸ்கட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து வேறு எந்த
பிஸ்கெட் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து சால்ட் பிஸ்கட் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல வந்து இங்கே வந்து நான் ஒரு சீஸ் சாஸ் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டின்னரோ பார்ட்டியோ எல்லாரையும் கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டர் மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப இது வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும். ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஒரு சாலடும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிஸ்கெட் ரொம்ப லைட்டாக இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இது பெட்டர். ஓகேங்களா? இப்போ இது வந்து நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி இந்த பிஸ்கட்டை கையில் எடுத்துக்கலாம். இதில் வந்து இது வந்து சீஸ் சாஸு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் எது வேணால் போடலாம். ஹங் கர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கூட போட்டுக்கலாங்க. இப்போ இதில் லேசாக பூசிக்கலாம். இதுக்கு மேலே ஒரே ஒரு வெள்ளரிக்காய் பீஸ் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பன்னீரும் கேரட். இதுக்கு மேலே இந்த ஒரு டொமேட்டோ பீஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இதை வச்சிடலாம். இங்கே வேணா இதில் கூட வந்து நம்ம பூசலாம், இல்லைன்னா இப்படியே வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்படியே ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பிஸ்கெட் சாலட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொடுக்கணும். எப்போ வேணுமோ பரிமாறத்துக்கு முதல்ல நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணுங்க. முதலியே எல்லாமே வச்சுருக்கவங்க நாங்கள் எப்போ கொடுக்கணுமோ அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவாக கேரட் வச்சுருக்கேன். சாலட் சாண்ட்விச் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு பவுலில் பன்னீர் துருவல், கேரட் துருவல், அதோட தேவைப்படும் அளவு உப்பு, மிளகுத்தூள், ஸ்வீட் சில்லி சாஸ், மேயோனீஸ் சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். பிஸ்கட் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே சீஸ் சாஸை பூசிய பிறகு ஒரு வெள்ளரிக்காய் துண்டு, அதுக்கு மேலே கலந்து வச்சுருக்கிற சாலட், அதுக்கு மேலே ஒரு தக்காளி வச்ச பிறகு இன்னொரு பிஸ்கட்டால் மேலே மூடிட்டு வச்சிங்கன்னாக்க மிக சுவையான வித்தியாசமான பிஸ்கட் சாலட் சாண்ட்விச் தயார். மிக சுவையான பிஸ்கட் சாலட் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டஃபிங் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் உங்களை விருப்பப்படி எந்த காய்கறிகள் வீட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சென்டர் சாலடை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ப்ரோட்டீனுக்காக வந்து நான் பன்னீர் சேர்த்துருக்கேன். அதோட சீஸ் சாஸ் இருக்குது, மயோனீஸ்லையும் இருக்குது. அதனால் நம்ம எப்படியெல்லாம் ரிச்சாக கொண்டு வரணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். அதே நேரம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப விரும்புகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ்ன்னு இல்லாமல் ஸ்நாக் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சு கொடுப்பீங்க இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தாலும் வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக் பாக்ஸுக்கு வந்து இது வந்து இந்த பிஸ்கட் வந்து ரொம்ப நம்மளுக்கு கேலரிஸ் அதிகம் இருக்காதுங்க. கிராக்கர் பிஸ்கட் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஸ்வீட்னஸும் ரொம்ப குறைவாக இருக்கும். யார் வேணால் சாப்பிட்லாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து யார் வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம்.